சின்ன கல்லு பெத்த லாபம். இது ஒரு சினிமா டயலாகுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா விவேக் சார் ஒரு படத்தில் காமெடிக்காக இதை சொல்லியிருப்பாரு. ஆனால் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு பெரிய லாபத்தை தந்தாதான் இந்த டயலாக் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி தான் இப்போது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போதைய காலகட்டத்தில் இன்வெஸ்டிங் அப்படின்றது எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் சில்வர் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுலயும் இப்போ சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கொஞ்ச நாள் வச்சுட்டு அதை லாபத்துக்கு விற்பனை செய்யறது தான் இப்போ ஒரு ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிமேன் கார்டு இருக்குல்ல, அதுக்கு எப்போவுமே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1990 தயாரிக்கப்பட்ட ஒரு பொக்கிமேன் கார்டு இப்போ 150 கோடி, அதாவது இந்திய மதிப்புக்கு 150 கோடிக்கு ஏலம் போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாம் நம்ம ஒரு 2 கார்டை வாங்கி வச்சிருந்தோம்னா இப்போ நாங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர் ஆயிருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1998 ஒரு வரைபட காம்படிஷன் வச்சிருக்காங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு தான் இந்த பொக்கிமேன் கார்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த பொக்கிமேன் கார்டை சேர்ப்பாங்களே அவங்க கிட்ட பெரிய டிமாண்டாங்க. உண்மையை சொல்லணும்னா தங்கம் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இவங்க அந்த கார்டை பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபல யூடியூபர் மற்றும் மல்யுத்த வீரரான லோகன் பால் இருக்கார் இல்லையா, இவர் 40 கோடி ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்காரு. அதுவும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. வாங்கி இப்போ 150 கோடிக்கு வித்திருக்காருங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விவேக் சார் சொல்ற மாதிரி சின்ன கல்லு பெரிய லாபம் அப்படின்றது இவருக்கு ரொம்பவே சூட் ஆகும். இதே மாதிரி தாங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான லாபத்தை பெற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி, வணக்கம்.